ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே எப்படி நம்ம க்ளீனிங் சொல்யூஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நம்ம 1/2 லிட்டர் வரையும் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேனில் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுகளுக்கு தான் எல்லாமே செய்ய போகிறேன். அதனால் 1/2 லிட்டர் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுமே பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆரஞ்சு தோல், எலுமிச்சம்பழத்தோல் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம கண்டிப்பாக எல்லாருமே லெமன், ஆரஞ்சு எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். அதை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி ரொம்ப சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து சரியான ஒரு கிருமி நாசினி. இது வந்து ரொம்ப கிருமிகள் இல்லாமல் ரொம்ப சுத்தப்படுத்தும் எல்லாத்தையுமே. அதனால் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கணும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். சாரி, எனக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்ட் கட் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அது நல்லா கொதித்து ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்திருக்கேன். ஒன்றுமே இல்லை, பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்துக்கு. இவ்வளோ நாளாக லெமன் தோல், ஆரஞ்சு தோலெல்லாம் நீங்கள் தூக்கி வீசியிருந்தா இனிமேல் அப்படிலாம் தூக்கி வீச வேணாம். இது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் கம்ஃபர்ட் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்காக இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கம்ஃபர்ட்டை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பாக்கெட்டே போதும். நான் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கட்டுங்கிறதுக்காக 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கம்ஃபர்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோப்பு பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா அழுக்கு போகணுங்கிறதுக்காக சோப்பு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோப்பு பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். சோப்பு பவுடர் வந்து நல்லா கரைகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ஹோம்மேட் ஃப்ளோர் க்ளீனிங் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இன்னொரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே காலியான பாட்டில் இருந்தது லைசால், அந்த பாட்டிலே எடுத்திருக்கேன். அதில் இப்போது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பாட்டில் தான் இருக்கணும்னு இல்லை, வாட்டர் பாட்டில் எந்த பாட்டிலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கதை இந்த மாதிரி பாட்டிலில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்மளோட ஃப்ளோர் க்ளீனிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைகளை வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு, அதுவும் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் இதை எப்படி பயன்படுத்தணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். எப்பவும் போல் பார்த்திங்கன்னா அந்த மூடியாலேயே நான் இன்றைக்கி 2 மூடி ஊற்றிருக்கேன். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் பயன்படுத்துவீங்களோ அந்த மாதிரியே ஊற்றிக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வீடை மாப் போட போகிறேன். நீங்கள் மாப் போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாப்பை ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் நம்பி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளெல்லாம் அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலையே ரொம்ப சூப்பராகவும் சுலபமாகவும் செய்யலாம். ரொம்ப வேலையும் கிடையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சொல்யூஷனை வச்சு நான் இன்றைக்கி ஜிங்கையும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணலாம். ரொம்ப அழகாக பளிச்சுன்னு எல்லாத்தையுமே வச்சுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா நான் மீதம் இருந்ததை வச்சு தான் தேய்ச்சிட்ருக்கேன், பாட்டிலில் ஊற்றுனது போக. ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணுது. ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நம்ம கடைகளில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிங்க்கு எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக சூப்பராக பளிச்சுன்னு இருக்குன்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் சொல்யூஷன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீனிலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.